விஜயுடைய வருகை வந்தா மட்டும்தான் வந்து இந்த அலைன்ஸ் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏடிஎம்கே பிஜேபியோட அலைன்ஸ் ஆட்சி அமைக்கிறதுக்கு விஜயுடைய தேவை அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவசியமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறோம். பிறைய வந்து அழைப்பு கொடுத்துட்டு இருக்கிறேன். அழைப்பு வந்து திமுகவை வெல்வதற்காக அனைவரும் ஒன்று கூட வேண்டும் என்பது நோக்கம். விஜய் இல்லாம உங்களால ஜெயிக்க முடியும் அப்படின்றதுனா விஜய் நீங்க வந்து கன்சிடரே பண்ணிருக்க கூடாது தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அப்படி கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஒரு வந்து ஒரு இயக்கம், ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரும் நாங்கள் சொல்லக்கூட அதே விஷயம் சொல்றாரு, திமுக தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் கூறுகிறார். மதவாதத்தை ஒழிக்கணுங்கிறதையும் விஜய் சொல்றாரு. மதவாத அரசியல் தான் பிஜேபியினுடைய பேஸ் அப்படிங்கிறப்போ வந்து விஜயோட பேசிக்லயே வந்து நீங்க அடியாடுறீங்கிறப்போ வந்து நீங்க எப்படி கூட்டணி கூப்பிடுறீங்க? கம்யூனிஸ்ட கூட்டணி கூப்பிட முடியுமா? மதவாத அடிப்படை கம்யூனிஸ்ட கூட்டணி கூப்பிட முடியுமா? இல்ல மதவாதம் வந்து அடிப்படை யார் சொன்னது? பிஜேபி சொல்லவே இல்லையா? பிஜேபி மதவாத அரசியல் அதை சொல்லிதான் இன்னைக்கு வந்து மூன்றாவது முறையாக தொடர்ச்சியாக நீங்க பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இருக்கு. தமிழ்நாட்டுல வர முடியல. தமிழ்நாட்டுல வராத மற்ற ஸ்டேட்ல வந்துட்டு வந்தாச்சு. தமிழ்நாட்டுல முடியலையே. அதுக்கு காரணம் என்ன? அதுக்காக நீங்க அதோட காரணம் வந்து மிக தெளிவாக 2024 ஓட்டுகள் பிரிந்த ஒரே காரணம் தான். அந்த தவறு 2026 பண்ணக்கூடாதுன்னு ஓட்டு வந்து பிரிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. நீங்க லாஸ்ட் எம்பி எலெக்ஷன்ல வந்துட்டு இந்த ஓட்டு வந்து பிரிஞ்சு சேர்ந்திருந்தால் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் ஒரு எழுச்சி ஆயிடுச்சு, நாங்க வந்து சக்சஸ் பண்ணிருப்போம், ஜெயிச்சிருப்போம் சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்களா அதிமுகவோட? உங்களோட வச்சதுனாலதான் வந்து எங்களுக்கு டெபாசிட்டே பல தொகுதியில போச்சுன்னு இபிஎஸ் பேசாத இடமே. 10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சி, 10 ஆண்டு காலம் வந்து அதிமுக வந்து அன்னைக்கு வந்து பொறுப்புல கவர்மெண்ட்ல இருந்திருக்காங்க. 10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சி அன்றைய கவர்மெண்ட் மேல அதிகமா இருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் கூட பாத்தீங்கன்னா அந்த கூட்டணி வந்து 77 சீட்டுக்கு மேல வந்து வெற்றி பெற்றுதான் வந்து இருந்திருக்கிறார்கள். இன்னும் 2011 திமுக போன மாதிரி எதிர்க்கட்சி அந்த இழந்தெல்லாம் போகவில்லை. நல்ல ஓட்டு தான் வாங்கியிருந்தாங்க.